God is great friends. இது பார்த்தீங்கன்னா Fiat Punto இது 2011 மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் செயின் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு வண்டி ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டைமிங் செயின் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியோட ரெக்கமெண்டட் இருக்குது. அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெகுலர் சர்வீஸ் தான். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் சேஞ்சை நான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புண்டோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஒயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் அசம்பிளி தான். இப்போ நான் இந்த ஏர் ஃபில்டர் அசம்பிளி ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டி ஜெட் அப்படின்னு இந்த வண்டியில் போட்டிருக்கு. அந்த மல்டி ஜெட்டுனா என்னென்னு நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் ஒரு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு, அதாவது ஒரு காற்றை அழுத்தும் போது ஃபியூல் தெளிக்கும். அப்போ தான் இன்ஜினோட ஃபங்க்ஷன் இதுதான் பேசிக்கு. அப்போ ஒரு பிஸ்டன் கீழேருந்து உங்களுக்கு மேலே வரும்போது காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு 4 ஸ்டேஜில் உங்களுக்கு ஃபியூலை நாசில் இன்ஜெக்ட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் உங்களுக்கு பைலட்டு, ப்ரீ, மெயின், உங்களுக்கு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு இது பண்ணோம். லாஸ்ட்டில் பவர் ஸ்ட்ரோக்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி போஸ்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணோம். இந்த மாதிரி 4 வாட்டி உங்களுக்கு அது ஸ்ப்ரே பண்ணுறதுனால அதை மல்டி ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு ஃபியூலோ ஒரு ஏரோ உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட், அதாவது ஒரு தெளிக்கிறதோ இல்லை ஒரு ஸ்பீடாக தள்ளுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி உங்களுக்கு தெளிக்கிறத உங்களுக்கு மல்டி ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இன்ஜின் பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டாவில் வருது. அந்த இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா குவார்டர் ஜெட் அப்படின்வாங்க. குவார்டர்னாவே உங்களுக்கு அது 4 பங்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு அதே தான் இந்த மல்டி ஜெட்டோட மீனிங்கு. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் அசம்பிளியை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் அசம்பிளி ரிமூவ் பண்ணோன்னா உங்களுக்கு டைமிங் டிடிசியில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் சென்சாரோட லூப்பு தான் உங்களுக்கு ஒரு செட்டிங்கில் வரும். அந்த லூப் வரும்போது உங்களுக்கு டிடிசின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு இன்ஜெக்டரோட லைன் எல்லாமே நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். அதேமாதிரி கேம் சென்சாரோட லைனை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கேம் சென்சாரை நான் வெளியே எடுக்கிறேன். எதுக்கு இன்ஜெக்டரோட லைனை நான் ரிமூவ் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த டைமிங் மார்க்கோட டூல் போடுற இடம் இதுதான். இந்த இடத்த நீங்கள் டூல் போடுறதுக்காக கழட்டணுன்னா நீங்கள் இந்த பைப் லைன்லாம் கழட்டினா தான் நம்ம போட முடியும். அதனால தான் நான் இப்போ கழட்டியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பு தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு ஆயிலோட ஸ்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சம்பில் தான் வரும். அதனால் டைமிங் கேஸை கழட்டினா இந்த ஆயில் சம்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைமிங்கோட செட்டிங் கேஸை நீங்கள் வெளியே எடுக்க முடியும். அதனால் இப்போ நான் ஆயில் சம்பை லூஸ் பண்ணுறேன். ஆயில் சம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சரோட டைல் பைப்பு இங்கே உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். அதேமாதிரி கீர் பாக்ஸ் மவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராக்கெட் ஒன்று இருக்கும். இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் கழட்டிங்கன்னா தான் ஆயில் சம்பை ரிமூவ் பண்ண முடியும். ஆயில் சம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 21 போல்டு வரும், 10 சைஸு. இப்போ நான் அந்த ஆயில் சம்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெய்னர் உங்களுக்கு கீழேயே இருக்கும். அதனால் உங்களுக்கு அதை எடுக்கணுன்னா டைமிங் கேஸை நீங்கள் கழட்டினா தான் இந்த ஸ்டெய்னரை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இப்போ ஆயில் சம்பை நான் ரிமூவ் பண்ணேன். இப்போ இந்த ஆயிலை நான் இன்ஜின்லேருந்து கழட்டிட்டேன். இப்போ இந்த ஆயில் பாருங்கள், அதாவது ஒரு கையிலேருந்து நீங்கள் இப்போ ஒரு ஆயிலை எடுத்துகிட்டு திருப்பி தொடச்சிங்கன்னா நம்ம கை க்ளீனாக இருக்கணும். இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. அப்போ இதில் கார்பன் டெபாசிட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது இப்போது இந்த ஆயிலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஆயிலை நான் முன்னாடியே ஃப்ளஷ் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு திருப்பி ஆயில் சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக. எப்போவுமே ஃப்ளஷ்ஷை நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஃப்ளஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இப்போ நான் உங்களுக்கு அதேமாதிரி என்னை கேட்குறாங்க, ஃப்ளஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எப்போவுமே குவாலிட்டியான ஃப்ளஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் அந்த இன்ஜினுக்கு நல்லாயிருக்கும். அதே ரொம்ப நீங்கள் அடிக்கடி ஃப்ளஷ் போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸில் இருக்கிற கேப் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வேர்ன் அவுட் ஆகிடும். அப்போ தேஞ்சு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆயில் சாப்பிட்ற கம்ப்ளைண்ட்டு, கம்ப்ரஷன் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட்டு, ப்ளோக் வை கேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்குது. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நான் பாதி பொருள் கழட்டும் போதே இந்த ஆயிலோட கிராங்கேஸ் ஆயில் சம்பெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயில் உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு டாப்பில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட மவுண்டிங் போட்டு தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டு சென்சார் உங்களுக்கு லைன் இங்கே வருது இந்த வண்டியில். இப்போ நான் அந்த ஓட்டு சென்சாரோட லைனை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்ஜினோட டைமிங் கேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டிடிசி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதில் கேம் சென்சாரை நீங்கள் அவுத்துட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் லூப் இருக்கும் பாருங்கள். அந்த லூப் உங்களுக்கு கரெக்டாக அதில் வந்துச்சுனாவே அது டிடிசி தான். நீங்கள் இந்த சைடில் ஒரு மணி டைமில் கடிகாரத்தில் 1 மணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு டிடிசி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் மாறி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளைவீலில் லாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ இந்த மாதிரி ஃபியட் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைவீலோட லாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். அதாவது உங்களுக்கு கியர் பாக்ஸ் சைடு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இன்ஜினோட ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ கீழே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஃப்ளைவீல் சென்சார் வரும். அந்த ஃப்ளைவீல் சென்சாருக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் லாக் இங்கே வரும். இப்போ டைமிங் லாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸில் தான் நான் இப்போ வால்வு போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு டிடிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் புள்ளியோட போல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் நீங்கள் லூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் கிளாக் வைஸில் பண்ணிங்கன்னா இதுக்கு லூஸ் ஆகிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கிளாக் வைஸில் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். ஏன்னா இது லெஃப்ட் த்ரெட்டு. இது ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிடும். இப்போ நான் இதை போல்ட்டை லூஸ் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E18 பிட்டு வரும். இந்த பிட்டு போட்டு நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாது. வேறு பிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நான் உங்களுக்கு புள்ளியை வெளியே எடுக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜின் புள்ளியை எடுக்கணும்னா நீங்கள் பெல்ட்டை ரிமூவ் பண்ணணும். எப்போவுமே இந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா இதுக்கு ஷிஃப்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சேம் தான். இந்த உங்களுக்கு புள்ளியோட ஐலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டென்ஷனர் தான் வரும். இந்த டென்ஷனர் வந்து இது பாருங்கள், இப்போ நீங்கள் கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட் லூஸ் ஆகிடும். இந்த பாருங்கள், இப்போ நான் அப் பண்ணுறேன். இப்படி பண்ணிட்டு தான் உங்களுக்கு பெல்ட்டை வெளியே எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் வெளியே வந்துடும். இப்போ நான் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டென்ஷனர் தான். ஆட்டோ டென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னா B45 பிட்டு வரும். இதை போட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோ டென்ஷனர் உங்களுக்கு அந்த சென்டர் நெட்டை லூஸ் பண்ணிங்கன்னா வரும். அதேமாதிரி இது நீங்கள் டைமிங் கழட்டுனா வாட்டர் பம்பை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இதுதான் இந்த வண்டியோட வாட்டர் பம்பு. இப்போ இந்த செயின் மாற்றும் போது நீங்கள் வாட்டர் பம்பும் சேர்ந்து மாற்றலாம். ஆனால் இப்போ வாட்டர் பம்பு நல்லா இருக்குது, கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதே வாட்டர் பம்பு கூட போடலாம். இப்போ நான் அதேமாதிரி வாட்டர் பம்ப் போயிடுச்சுன்னா கூட இது வெளியவே இருக்குது, உங்களுக்கு கழட்டி மாட்டிக்கலாம். ஆனால் செயினில் இருக்கிற பொருளை மட்டும் நீங்கள் எல்லாமே ஒரு கரெக்டாக நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது உள்ளே இருக்கிறதுனால கழட்ட முடியாது. அதனால் வாட்டர் பம்பு உங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும். அப்போ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்டர் பம்பு உங்களுக்கு இந்த ஐலரு, இந்த ஆட்டோ டென்ஷனர் எல்லாமே நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபியட் புண்டோ லீனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வராது. அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங், அதாவது ஆயில் கண்ட்ரோல் ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் தான் வரும். இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் பம்பை வந்து டிரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஜின் புள்ளியிலேருந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு புள்ளியை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த புள்ளி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் மட்டும் தனியாக பெல்ட் வரும். அந்த பெல்ட் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் தான் இது. இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4PK தான் வரும். 4PK 1022 வரும் இந்த பெல்ட்டோட நம்பர். இந்த பெல்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்போ நான் பெல்ட் எது வச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட்டோட ரிப்பு பாருங்க. இந்த ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக இருக்கணும். அந்த ஸ்கொயராக இருந்ததுனாவே அந்த ரிப்பு பெல்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி பெல்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா சில பெல்ட்டுங்களாம் உங்களுக்கு நடுவில் கட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கட் ஆகலைன்னா அந்த பெல்ட் வந்து நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். எப்பவுமே நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, பெல்ட்டோட எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயராக வரணும். இந்த பாருங்க, இந்த ஸ்கொயராக இருக்கணும். உங்களுக்கு இதுவே ஏரோ மாதிரி ஆகிடும், உங்களுக்கு முக்கோணம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பெல்ட் போயிட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு இது வாட்டர் பம்ப் பெல்ட்டை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் பெல்ட்டும் இதில் நல்லா தான் இருக்குது. இதில் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அதனால் இந்த பெல்ட்டை நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட அடிஷ்னலாக ஓடுற உங்களுக்கு அந்த ஐட்லர்லாம் வரும். இந்த ஐட்லர் ஆட்டோ டென்ஷனர் வரும். இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்ததுனா தான் இந்த பெல்ட் நல்லாயிருக்கும். இது போயிடுச்சுன்னா இந்த ஒரு நாள்லேயே இந்த பெல்ட் கட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தா இது எல்லாமே நல்லா இருக்குது. நான் திருப்பி இதை ரீயூஸ் தான் பண்ணுறேன். எப்பவுமே உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெல்ட்டோட கார்டு வரும். இதை போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பெல்ட் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பம்ப் வந்து உங்களுக்கு பெல்ட் அடிக்கடி கட் ஆகும். இப்போ நான் இதை மாட்டும் போது உங்களுக்கு இதை லொக்கேஷன் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் ஸ்டீரிங்கோட பம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட மவுண்டிங் ப்ராக்கெட்டில் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் இருக்கும். அதனால் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பம்பையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூலண்ட் டேங்க், பவர் ஸ்டீரிங் பம்பு, இன்ஜின் பெட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் ஸ்டீரிங் புள்ளியை நீங்கள் லூஸ் பண்ணணும்னா இது பார்த்தீங்கன்னா சென்டராக B55 பிட்டு வரும். இந்த 55 பிட்டை போட்டு நீங்கள் 3 போல்டியை நீங்கள் லூஸ் பண்ணலாம். இப்போ நான் 3 போல்டியை லூஸ் பண்ணிட்டேன். இந்த புள்ளி அசம்பிளை நான் இப்போ வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே இன்ஜினோட மவுண்டிங் ப்ராக்கெட் இது தான். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பம்பை ஃபிட் பண்ணுற மாதிரி வந்தது. நான் இப்போ இதுதான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு கூலண்ட் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் பம்ப் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதேமாதிரி இதுக்குள்ளே வர உங்களுக்கு எல்லா பார்ட்டுக்கும் ஆயில் சீல்கெல்லாம் லூப்ரிகேட்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூலண்ட் தான். இப்போ இந்த வாட்டர் பம்ப் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதேமாதிரி இதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் இப்போ இதே வாட்டர் பம்ப் தான் ரீயூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது டைமிங் கேஸோட ஹவுசிங் போல்டு நான் எல்லாமே லூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் டைமிங் கேஸை வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைமிங் கேஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ செயினோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபுல்லாக செயின் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு செயினோட தேஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் செயினை ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி மேலே கீரை நீங்கள் மேலே இருக்கிற கேம் கீரை நீங்கள் லூஸ் பண்ணோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் டூல் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கிது டூல், இதுக்கு கீரை லூஸ் பண்ணுறதுக்கு. அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நான் 2 கீரை லூஸ் பண்ணி செயினை வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைமிங் கேஸை டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த பழைய ஆயில் ஸ்லெட்ஜோடு நீங்கள் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரச்சனைங்க தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பாட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பாட்டத்துலேயே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுற ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள். இந்த இடத்துல தான் உங்களுக்கு செயின் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். இதோட ஹோல்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்போது நீங்கள் ஆயிலை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு ஸ்லெட்ஜ் எதுவுமே அடைக்காது. நீங்கள் ஆயிலை சரியாக மெயின்டைன் பண்ணலாம், சீக்கிரமாக செயின் போயிடும். சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் முன்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயினோட நாய்ஸ் அதிகமாக வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக ஆயிலை மெயின்டைன் பண்ணாமல் திக்காக உங்களுக்கு வெஸ்காசிட்டி இருக்கிற ஆயில் ஒரு 15W40 அந்த மாதிரி ஆயில் நீங்கள் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். எப்போவுமே உங்களுக்கு 5W30 உங்களுக்கு 5W40 அந்த மாதிரி உங்களுக்கு தின்னர் வெஸ்காசிட்டி ஆயில் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு செயினோட லூப்ரிகேட்டிங் கண்டினியூவாக உங்களுக்கு எல்லா ஸ்பீடுக்கும் வந்து லூப்ரிகேட்டிங் இருந்துக்கினே இருக்கும். அப்போ உங்களுக்கு செயினோட கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. அதேமாதிரி இந்த ஃபியட் புண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்டோட டிடிசி மார்க் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஒரு சின்ன பஞ்ச் இருக்கும். இது வந்து பஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசியோட மார்க் அங்கே கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினில். இப்போ நான் உங்களுக்கு செயினை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய செயினை புது செயினை நான் ரெண்டுமே உங்களுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பழைய செயின் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பார்ட்டும் இதுதான் ஒரு வண்டியிலே வர பார்ட்டுங்க. 2 சைடு ஷூ வரும், ஒரு அட்ஜஸ்ட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட் கியர் வரும். உங்களுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் கியர் வரும். இதே தான் உங்களுக்கு இப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கிட்லேயே வருது. இதுதான் வந்து உங்களுக்கு செயினோட ஆட்டோ டென்ஷனரு, அதாவது ஹைட்ராலிக் டென்ஷன் கூட சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஆயில் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செயினை எப்போவுமே உங்களுக்கு தள்ளி பிடிச்சினே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கைடு ஷூ, உங்களுக்கு செயின் இந்த வழியாக தான் போகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் கியர். அதே பார்த்தீங்கன்னா இது மேலே கேம் ஷாஃப்ட் கியர். இப்போ கேம் ஷாஃப்டோட கியரோட பார்ட் நம்பர் பாருங்கள். இதுதான் கேம் ஷாஃப்டோட கியர் பார்ட் நம்பரு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பார்ட் நம்பர் தான். இப்போ உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் இது பாருங்கள் 0411 வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா 0411 தான். இப்போ இது வந்து உங்களுக்கு டைமிங் செயினோட கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஎன்ஏ கிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் 2650 ரூபாய்க்கு நான் இதை வாங்கினேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வண்டியை ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் ஆயில் சீலை நான் சேஞ்ச் பண்ணுறேன் டைமிங் கேஸ் ஆயில் பம்பில். அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸோட கவர் பேக்கிங்கை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதை டைமிங் கேஸ் கவரோட பேக்கிங் ரேட்டு பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரேட்டு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வருது. அதேமாதிரி ஆயில் சீலோட ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா வருது. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே டைமிங் செயினை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணனா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கைடு ஷூ இதை ஃபிட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6mm மலங்கி வரும். உங்களுக்கு ஒரு புஷ் மாதிரி தான் வரும். அதை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக ஃபோல்டிங் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடர் நான் மாட்டுறேன். இந்த கைடருக்கு பார்த்தீங்கன்னா 2 10 சைஸ் போல்டு தான் வரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இதை ஃபிட் பண்ணிட்டு தான் நீங்கள் செயினை ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடரும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஷூவை ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபிட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு மாட்டுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் செயின் கிட்ட அப்படியே ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கிராங்க் ஷாஃப்ட் கியருக்கும் உங்களுக்கு கேம் ஷாஃப்ட் கியருக்கும் எந்த ஒரு ஸ்லாட்டு கிடையாது, ஒரு கீ கார்டு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் எப்போவுமே இதை ஃப்ரீயாக உங்களுக்கு ரொட்டேஷனில் தான் இருக்கும். இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். எப்போவுமே இந்த போல்டை நீங்கள் லாக் பண்ணும்போது இதையும் உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் போல்டு லாக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கியர் வந்து உங்களுக்கு லாக் ஆகும். இப்போ பாருங்கள், இதை நான் ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கைடில் கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டென்ஷனரை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டென்ஷனரை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர் வந்து ஃப்ரீ பொசிஷன்லேயே வச்சுக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை டென்ஷனரை லாக் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனர் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பழைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்தது. இப்போ இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. எப்போவுமே ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். இது இருக்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஆயில் ப்ரெஷர் வரும்போது செயின் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஆக்சிலேட்டர் உங்களுக்கு கொடுக்க இன்ஜினோட ஸ்பீடு அதிகமாகவே உங்களுக்கு செயின் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை டைமிங் கேஸை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் செயினை ஃபிட் பண்ணுறதுக்கு வரைக்கும் நீங்கள் இந்த போல்டை நீங்கள் டைட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த போல்டை நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த போல்டை டைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் முன்னாடியே டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வராது. இப்போ செயினும் சீட்டிங் கரெக்டாக இருக்காது. இப்போ நான் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த போல்டை லாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த கேம் போல்டை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸ் தான் ஃபிட் பண்ணணும். ஆனால் அந்த டைமிங் கேஸை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமை வந்து லாக் பண்ணிங்க. ஏன்னா கேமோட டைமிங் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைமிங் கேஸ் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதேமாதிரி டைமிங் கேஸ்க்கு வந்து நான் நியூ பேக்கிங் தான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு கேம் லாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காடி இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக அதில் போய் உங்களுக்கு இந்த டூல் வந்து மேட்ச் ஆகும். இந்த டூல் போட்டு தான் நீங்கள் டைமிங் செட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கேம் ஷாப்பில் போட்டு லாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் பம்ப் அசம்பிளியை வந்து நான் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதே ஆயில் பம்பை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆயில் பம்ப் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. எப்போவுமே ஆயில் உங்களுக்கு தின்னர் வெஸ்காசிட்டி ஆயில் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஆயில் பம்ப் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இப்போ அதே மாதிரி இதுக்கு வர பேக்கிங்கை நான் புதுசு மாற்றுறேன். இப்போ இந்த ஆயில் சீலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் லீக் இருந்தது. இப்போ அதனால் நான் புது ஆயில் சீலை சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எப்போ டைமிங் கேஸை நீங்கள் அவுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு லீக் வரும் எல்லா வண்டிலையும் உங்களுக்கு. அதனால் இதையும் நான் கழட்டிட்டு பேஸ்ட்டு போட்டு உங்களுக்கு டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த டோர் வந்து ஒரு இண்டிகேஷன் டோர் தான். உள்ள செயினோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த டோருக்கு தான் நான் இப்போ பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நீங்கள் ஆயில் பம்பை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டுங்களாம் கொஞ்சம் நீங்கள் ஆயிலில் கொஞ்சம் போட்டுங்க. ஏன்னா ஆயில் பம்பு உள்ள கொஞ்சம் சர்க்குலேஷன் ஆகும். நீங்கள் மாற்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆயில் கொஞ்சம் சர்க்குலேஷன் இருக்கட்டும். இப்போ அதனால தான் நான் இப்போ ஆயில் போடுறேன். இப்போ நான் இந்த டைமிங் கேஸை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நீங்கள் டைமிங் கேஸை நீங்கள் செட் பண்ணோன்னா எந்த ஒரு போல்டன் டைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் பம்பு ஃப்ளாஞ்சை நீங்கள் ஃபிட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் இதை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீல் வந்து பெண்ட் ஆகும்.
அதனால தான் இந்த ஃப்ளாஞ்சை நான் போட சொல்கிறேன். இந்த ஃப்ளாஞ்சை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மவுண்டிங் போல்ட்டை போட்டு நீங்கள் போடுங்க. அப்போ டைட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான சீட்டிங் வரும். அதேமாரி எல்லா போல்ட்டும் நீங்கள் போட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு டைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இங்கே கீழே போல்ட்டு போட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு ஆப்செட் ஆகும். அதனால் எப்போவுமே இந்த ஆயில் சீலை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் போடும்போது கரெக்டாக எல்லா போல்ட்டும் போட்டு சீட்டிங் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ரொட்டேஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை டைமிங்கை ஃபிட் பண்ணுறேன். இப்போ நான் டைமிங்கை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் சம்பை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்ஜினோட டைமிங்கை தான் நான் உங்களுக்கு செட் பண்ணுறேன். இப்போ இன்ஜினோட டைமிங் செட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டில் தான் உங்களுக்கு லாக் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் லினியா புண்டோ இந்த வண்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டோட லாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு வால்வு போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு டைமிங்கோட செட்டிங்கோட லாக்கு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm சைஸுக்கு உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டெம் வால்வோட ஸ்டெம்மை போட்டு நான் லாக் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு டிடிசி லாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஷாஃப்ட்டோட லாக் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் டூவில் போட்டு நான் லாக் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் அதேமாதிரி உங்களுக்கு கேமோட சென்சாரோட லூப் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இந்த 1 மணி டைமில் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த லூப்பு இப்போ உங்களுக்கு நான் இன்ஜின் புள்ளியை வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் நான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜின் புள்ளியை நீங்கள் லாக் பண்ணாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் செட்டிங் வராது. ஆனால் இன்ஜினோட இந்த லாக் போல்டில் தான், இந்த போல்டில் தான் உங்களுக்கு டைமிங் செட்டிங் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு டைமிங்கை எல்லாமே லாக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் த்ரெட் வரும். நீங்கள் டைட் லூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைட் ஆகும். இப்போ நான் இதை லாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டைமிங் லாக் போல்ட்டை நீங்கள் டைட் பண்ணோன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா E18 பிட்டு தான் இது செட் ஆகும். நான் இந்த பிட்டை போட்டு டைட் பண்ணுங்கள். 14 பிட்டு போட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகும். இப்போ நான் இதை லாக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இதோட லிவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 பவுண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டைமிங்கோட லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஜினை ஒரு 4-5 வாட்டி கையில் சுற்றி பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கேம் டூவில் வந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் அந்த காடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ நான் டூவில் ரிலீஸ் பண்ணுற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடி ஸ்லாட்டில் இப்படி தான் வரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டோட லாக்கை நான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைமிங் செட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினோட ப்ராக்கெட்டை நான் மவுண்டிங் ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பம்ப் பார்த்தீங்கன்னா 3 போல்ட் நெட் வரும். அந்த 3 போல்ட் நெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் உங்களுக்கு 55 பிட்டை வச்சு நான் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்கோட புள்ளியை நான் டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட டென்ஷனரை நான் ஃபிட் பண்ணுறேன், ஏசி பெல்ட்டோட டென்ஷனரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பெல்ட்டை ஏசி பெல்ட்டை ஃபிட் பண்ணிட்டேன். எப்போவுமே பவர் ஸ்டீரிங் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கையில் சுற்றி தான் ஃபிட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பெல்ட்டை இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். எல்லாமே மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி சுற்றி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வேறு எதனா உங்களுக்கு டச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிங்க. இப்போ நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட பெட்டை மாட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஜின் பெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த இன்ஜின் பெட்டோட ப்ராக்கெட்டை நீங்கள் பவர் ஸ்டீரிங் பம்போடு எடுக்கலாம். ஆனால் அதை எடுக்கணும்னா நம்ம திருப்பி பவர் ஸ்டீரிங் ஆயிலெலாம் லீக் ஆகும். அதனால தான் நான் பம்பு தனியாக மோட்டர் தனியாக இப்போ நான் கழட்டினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூலன் டேங்கை ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி கூலன் டேங்கை நீங்கள் தனியாக கழட்ட தேவையில்ல, உங்களுக்கு தள்ளி வச்சிங்கன்னாவே போதும். இப்போ நான் கூலன் டேங்கை ஃபிட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் பெல்ட்டோட கார்டு. இது பம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும். இப்போ நான் உங்களுக்கு அந்த இடம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உங்களுக்கு அந்த கார்டு வரும். இது வந்து உங்களுக்கு பெல்ட்டில் எதுவும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்க. எப்போவுமே இதை நீங்கள் கவனமாக போடுங்க. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டை ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டிலேயே உங்களுக்கு கூலண்ட் இருக்குது, இருந்தாலும் அதோட உங்களுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நான் இது 2 லிட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வண்டியில் வந்து நீங்கள் கூலண்ட் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு திருப்பி நீங்கள் தண்ணி மிஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே அது கூலண்ட்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கூலண்ட்டோட டென்சிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ஜின்லேயும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இப்போ நான் 2 லிட்டரையும் ஃபுல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு செயினை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது கூட ஆயில் சர்வீஸும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு ஆயில் சம்பம் கழட்டுறோம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணோன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டரை ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு வரும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபில்டர் எலிமெண்ட்டு தான் போடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் கேப்பு தான். ஃபில்டர் கேப்புக்கு எப்போவுமே இந்த ஓரிங்க்கு ஆயில் போட்டு ஃபிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஃபில்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புண்டோக்கு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் கேப்புக்கு மேலே இன்னொரு கேப் வருது. இந்த கேப்பை நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி எப்போவுமே நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட ஒயரிங் சர்க்யூட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு வர கிளிப்புங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக போடுங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இந்த சர்க்யூட்டுக்கு வர கிளிப்பு எல்லாமே நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரீசெட் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. இந்த மாதிரி கிளிப்புங்கெல்லாம் கரெக்டாக போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளிப்பை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஃபில்டர் தான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ஏர் ஃபில்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற டஸ்ட்டுங்க உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது திருப்பி என்ஜினோட தான் போய் ஏறும். இப்போ நான் ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணுறேன். இப்போ இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5W30 உங்களுக்கு எப்போவுமே தின்னர் வெஸ்காசிட்டி ஆயில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ஜினுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த செயின் உங்களுக்கு என்ஜினோட பார்ட்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு லூப்ரிகேட்டிங்காக இருக்கும். இப்போ நான் இந்த ஆயிலை ஃபில் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைலோட பைப்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஏன்னா இதை கழட்டினா தான் உங்களுக்கு ஆயில் சம்பு கழட்ட முடியும். அதேமாதிரி ஆயில் சம்புலாம் நான் ஃபஸ்ட்டே ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கீழே ஒரு பேலன்சிங் ப்ராக்கெட் ஒன்று வரும். அந்த ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டரை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா கொடுக்காதீங்க. ஏன்னா ஆயில் லைட் உங்களுக்கு ஆஃப் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு ஆயில் லைட் ஆஃப் ஆகுது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்சிலேட்டர் நீங்கள் கொடுக்கும்போது உடனே ஆயில் சர்க்குலேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு இன்ஜின் கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைமிங் செயினை மாட்டிட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஜின் ஆடுறது பாருங்கள். உங்களுக்கு ஒரு நீட்டாக ஆடுது. எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. உங்களுக்கு வண்டி கரெக்டாக இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு டைமிங் செயினை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் கரெக்டாக அந்த ப்ரொசீஜரையும் கரெக்டான டூல்ஸை வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்களா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்கள். எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. நம்ம கரெக்டாக மாட்டிட்டோமா இல்லையான்னு எப்போவுமே நீங்கள் மாட்டும்போது எல்லாத்தையும் ஒரு செக்அப் பண்ணிங்க. உங்களுக்கு மாட்டும்போது ஒரு பார்ட்டை நீங்கள் மாட்டும்போது அந்த பார்ட்டோட வேலை என்ன, அது என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அதை ஃபிட் பண்ணி அதை ஒரு க்ளீனாக வச்சு நீங்கள் மாட்டினீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இப்போ நான் உங்களுக்கு இந்த வண்டியை உங்களுக்கு டைமிங் செயினை ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டேன். இதே உங்களுக்கு செட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியாக்கும் இதே டைப் தான் வரும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ. ஆனால் ஃபியட் லீனியாக்கும் இதே மாதிரி தான் டைமிங் செயினை ஃபிட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்ஜின் உங்களுக்கு ஓடின்னு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் கிடையாது. ஐட்லிங்கில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. கரெக்டாக இருக்குது. எப்போவுமே அதேமாதிரி செயினோட நாய்ஸும் இதில் சுத்தமாக இல்லை. எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு தின்னர் வெஸ்காசிட்டி ஆயில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செயினுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரூபிரிகேட்டிங் கரெக்டாக இருக்கும். அந்த செயின் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அதாவது லாங் லைஃப்னால் உங்களுக்கு 1,00,000 கிலோமீட்டர் தான் கம்பெனி சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே சில வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா செயினோட நாய்ஸ் அதிகமாக வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாததுனால தான். இப்போ அதாவது ஆயில் ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிற ஆயிலும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி செயின் ஃபிட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நீட்டாக ஃபிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிட் பண்ணுற பார்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒர்க்கம் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இன்ஜினுக்கு வர ஒயரிங் சர்க்யூட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா தான் திருப்பி எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபியட் லீனியாக்கும் இதே சிஸ்டம் தான் வரும். ஃபியட் புண்டோக்கும் இதே சிஸ்டம் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.